எது அழகானது அப்படின்னா எது அழகு அழகுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அழகை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உடம்புக்கு எது ஆரோக்கியத்தையும் ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்துதோ அதுதான் அழகு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி எது உடம்புக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது, அழிவை ஏற்படுத்துகிறதோ அதை நீங்கள் அருவருப்பாக பார்க்கணும். அப்போ தான் உங்கள் கண்கள் ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏன் கண்ணாடி போடுறாங்கன்னா தப்பு தப்பாக பார்க்குறாங்க, தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பார்வையை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பார்க்குறதுக்கு எது அழகு எது அழகு இல்லைங்கிறத தப்பு தப்பாகவே இது இவங்களுக்கு எது அழிவை ஏற்படுத்துகிறதோ அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த கண்கள் தவறானவற்றை அழிவை ரசிக்கின்றது. கண்கள் அப்படிப்பட்ட இயல்பு கிடையாது. இயற்கையில் கண்களுக்கு என்ன இயல்புனா அழிவை அது ரசிக்காது. ஆனால் அழிவை ரசிக்கக்கூடிய அளவுக்கு கண் பார்வை, அந்த கண்களுக்கான அந்த பார்வை புரிதல் அது கெட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 2 நாடுகளுக்கு இடையில் சண்டை நடக்குது. ஏவுகணைகளை அடிக்கிறாங்க, ஏவுகணைகளை விமானம் மூலம் குண்டு போடுறாங்க, இடிஞ்சு போய் கிடக்குது, உருக்குலைஞ்சு போய் கிடக்குது. அதை பார்த்து ரசிக்கிறான். என்னையா போர் எப்படி அடிக்கிறாங்கல்ல, குண்டு டமால்னு வெடிக்குது, அப்படி டஃப்னு வெடிக்குது, அப்படி அது ரசிக்கிறாங்க. ஒரு அழிவை ரசிக்கிறார்கள், அழிவை ரசிக்கிறாங்க. அப்போது இதில் ஒரு விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, எந்த அழிவை ரசிக்கிறாங்க மக்கள்? அப்போது கண் பார்வை அந்த மாதிரி அழிவை ரசிக்கக்கூடாதா? அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை அழிக்கணுங்கிற எண்ணம் மனுஷங்களுக்குள்ளே இருக்குது. இந்த இயந்திரம் கட்டிடம் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, உயரமான கட்டிடம், இதெல்லாம் அழிக்கணும். இது மேலே மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உலகம் 2012ன்னு ஒரு படம் வருது. அதில் பார்த்திங்கன்னா அந்த உலகமே அழியுது, கட்டடங்கள்லாம் இடியுது, சுனாமி வருது. அப்போ இதை மக்கள் ஆர்வமாக போய் பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் உள்ள மக்களுடைய உள்ளுணர்வு என்னவாக இருக்குன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அழிய வேண்டும் அப்படின்னு அதை பார்த்து ரசிக்கிறாங்க. இப்போ போர்களுக்கு ஏன் வரவேற்பு? குண்டு போடுறாங்க, கட்டிடமெல்லாம் ஒரு நகரமே நகரமே உருக்குலைஞ்சு போயிடுது. மக்கள் அதை ரசிக்கிறாங்க, அதுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனால்தான் அதை ரசிக்கிறாங்க. நம்ம அதை அழிவை ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தான் தப்புன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு அழிவதை மக்கள் வரவேற்கிறார்கள். ஒரு போர் மூலமாக போர் புரியும் போது அந்த மக்களை எல்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அதை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இருந்தாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிவதை மக்கள் வரவேற்கிறார்கள். அது ஒரு சினிமாவில் காமிச்சா கூட மக்கள் வரவேற்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த உலகத்து மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. ஒரு காடுகளை போய் நீங்கள் குண்டுகளை போடுறீங்க, காடுகளில் போய் ஏவுகணைகளை போடுறீங்கன்னா அதை யாருமே ஏற்றுக்கவும் மாட்டாங்க, அது யாரும் போடவும் மாட்டாங்க. காடுகளில் போயிட்டு அங்கே அடர்ந்த அமேசான் காடுகளில் போய் ஒரு குண்டை போட்டால் அதை யாருமே விரும்பவும் மாட்டாங்க, போடவும் மாட்டாங்க. எங்கே குண்டு போடுவாங்கன்னா இந்த காங்கிரீட் கட்டடங்கள் மேல் தான் குண்டு போடுவாங்க, இந்த நகரங்கள் மீது தான் குண்டு போடுவாங்க. ஏன்னா இது மேலே மக்களுக்கு கடும் கோபம் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது மக்களுக்கு கடும் கோபம் இருக்குது. மூட நம்பிக்கைகளின் உலகம் இது. இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது, நாசமாக தான் நீ போயிடுவ, ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. தினம் இந்த மக்கள் கொத்தடிமைகளாக பணம் கொடுத்து இந்த கொத்தடிமை நடைமுறை இருக்குல்ல, இங்கே எல்லோரும் வேலை பார்க்குறாங்க, தொழில் பார்க்குறாங்க, ஆனால் எல்லாமே ஒரு கொத்தடிமைத்தனமாக இருக்குது. 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், ஆனால் சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுத்து வேலை வாங்கப்படுகிற கொத்தடிமைத்தனம். சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளே கொத்தடிமைகளாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். தினம் போராட்டமாக இருக்குது, தினம் பயமாக இருக்குது, ரோட்டில் நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு விபத்துன்னு ஏற்பட்டால் உடம்பு செதஞ்சு போயிடும். அது இன்றைக்கி சர்வசாதாரணமாக நம்ம கடந்து போகிறோம், வேறு வழி இல்லை, வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீது நமக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கும் பாருங்கள். இங்கே உணவுகள் பார்த்தா நம்மளை ஆர்வமாக இருக்குது, இங்கே உள்ள உணவுகளை பார்த்தா நமக்கு ஆர்வமாக இருக்குது, சாப்பிடணும். சாப்பிட்டா என்ன ஆகுது? உடம்புல நோய் வருது. அப்புறம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாது. நோய் வந்துருச்சுன்னா அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாது. தினம் அந்த நோயால் ஏற்படுகிற வலியால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது, அமைதியாக இருக்க முடியாது, யாருக்கிட்டே அன்பாக பேச முடியாது. அதனால தான் நோய் வந்துருச்சுனாலே அவ்வளோதான். அப்போ நோயை ஏற்படுத்துகிற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம், நோயை ஏற்படுத்துகிற உணவுகள். அப்புறம் ஒரு நல்லா தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, நேரம் கிடைக்க மாட்டேங்குது, தூங்குறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே 10-11 மணி வரைக்கும் முழிச்சிருந்து டக்குன்னு அப்புறம் தூங்கினா அடுத்த நாள் உடனே விடிஞ்சிருது, உடனே வேலைக்கு ஓட வேண்டியிருக்கு. அது மாதிரி
இந்த இயந்திர அறிவியல் உலகம் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்குறோம். அவர் நம்மளை வேலை வாங்குறாரு. அவர் யாருன்னு தெரியாது, நம்மளை திட்டுறாரு, அவமானப்படுத்துகிறாரு. நம்ம அவருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறோம். சம்பளம் வேறு குறைவாக கொடுக்குறாங்க, அல்லது நிறைய தர மாட்டேங்கிறாங்க. இப்படி மக்கள் ரொம்ப படிக்க வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நோயால் கஷ்டப்படுறாங்க, விபத்துகளால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியிறதை எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ரொம்ப வரவேற்கிறாங்க. அது ஒரு சினிமாவில் காட்டினாக்கா இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இடியுது, மிகப்பெரிய டைனோசர்லாம் வந்து நகரத்துக்குள்ளே புகுந்து கட்டிடங்களை இடித்து தள்ளுது, காட்சில்லாலாம் இடித்து தள்ளுது. அப்படிங்கும்போது மக்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு போர் காட்டுறாங்க, போரை வந்து இந்த சினிமாவில் காட்டுறாங்க, குண்டுகளை போடுறாங்க, அப்போ அதை பார்க்கும்போது மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிஜத்தில் போர் நடக்குது, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியணும், எல்லாருக்கும் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அது எப்படி அழியணும், எப்படி இதிலேருந்து விடுபடுறது, எப்படி இதை அழிச்சிட்டு நம்ம காடுகளுக்கு போகிறது? ஏன்னா காடுகள் தான் நம்முடைய வாழ்விடம். நம்மலாம் குரங்குகளாக இருந்தவங்க. குரங்குகள் தான் நம்ம, இன்றைக்கும் குரங்குகள் தான், அதை மறந்துடாதீங்க. நம்ம வந்து அந்த மனிதம் என்பது நம்ம வாழுகிற முறை. இப்போ வந்து ஒரு கழுகு, புறா, இதெல்லாம் பறவை இனம் கிடையாது. பறவை என்பது வாழ்க்கை முறை. பறவைங்கிறது கழுகுக்கும் அது பறவை தான், கழுகும் பறவை தான், புறாவும் பறவை தான், புறா, கோழி அதுவும் பறவை தான், அப்புறம் கிளியும் பறவை தான். ஆனால் அது வந்து அதோட பேர் கிளி, அதோட பேர் புறா, கழுகு, பேர் தான் வேறே தவிர, ஆனால் அது பறவை. பேருங்கிறது என்ன, இனத்தின் பேர். அப்போ நாமெல்லாம் வந்து குரங்கு என்பது ஹோப்பர், அது ஏதோ ஒரு இனம்னு சொல்லி, நம்ம எந்த இனத்துலேருந்து வந்தோம் அப்படிங்கிறது ஹோமியோ சேப்பன்ஸ்னு ஒரு இனம், அந்த இதுலேருந்து தான் நம்ம வந்தோம். அப்போ குரங்கு, அதில் ஒரு பேர். குரங்குன்னா நிறைய வகையான குரங்கு இருக்குது. சிங்கவால் குரங்கு, அந்த குரங்கு, கொரில்லா குரங்கு. அதில் நம்ம ஹோமோசேப்பன்ஸ்னு ஏதோ ஒரு இது சரியாக தெரில, அந்த இனத்துலேருந்து வந்திருக்கோம். அதுதான் நமது இனத்தின் பெயர். விலங்கு என்பது நம்ம வந்து விலங்காக இருந்தோம். மனம் எனும் நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி விலங்காக இருந்தோம். மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் இப்போ வந்து நம்ம மனிதம் என்கிற நிலைக்கு மாறியிருக்கோம். மனிதம் என்பது வந்து நம்ம வாழ்க்கை முறை, வாழ்கின்ற முறை. பறவை, விலங்குன்னா அதில் ஆடு, மாடு, குதிரை எல்லாமே வரும். மிருகம்னா சிங்கம், புலி, சிறுத்தை அப்படி நிறைய வரும். அது மாதிரி நம்ம வந்து நம்முடைய இனத்தின் பெயர் சிங்கம், சிறுத்தை என்பது போல் நமது இனத்தின் பெயர் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். சேப்பியன்ஸுங்கிறது நமது இனத்தின் பெயர். குரங்கு என்பது அல்லது விலங்கு என்பது நமது வாழ்க்கை முறையாக முன்னாடி இருந்துச்சு. மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு மனம் எனும் நோய் ஏற்பட்ட பிறகு நம்ம வந்து மனித உயிராக நாம் மாறிவிட்டோம். மனிதம் என்பது நம்ம வாழ்க்கை முறை. நம்மலாம் காடுகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். காடுகள் தான் நமது வசிப்பிடம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களோட வசிப்பிடமே காடுகள் தான். கடலில் வாழ்கிறது கடல் வாழ் உயிரினங்கள், மற்றவைகள் வந்து பாலைவனத்தில் வாழ்கிறது பாலைவன உயிரினங்கள். நம்ம வந்து காட்டு உயிரினம், மரங்கள் அடர்ந்த காடுகளில் வாழ்வது தான் நமக்கு இயற்கையான பல லட்சக்கணக்கான வருஷங்களாக நாம் வந்து குரங்காக இருந்தபோது அப்போல்லாம் நம்ம காடுகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம வந்து காடுகளை அழித்து ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இது நமக்கு பிடிக்கல. இதில் நிறைய அநியாயங்கள், நிறைய கஷ்டமாக இருக்குது. இங்கே வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, தினம் போராட்டமாக இருக்குது. ஒரு விடிஞ்சால் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம், விடிஞ்சால் உடனே வேலையை நோக்கி ஓட வேண்டியிருக்கு. சரியான கொத்தடிமைத்தனமாக இருக்குது. அங்கே ஒழுங்காக வேலை செய்யலைன்னா ஒரு பயம், வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, திட்டுவாங்க, குறை சொல்லுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, எல்லோரும் நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க வேலை செய்கிற இடத்துல. இது நமக்கு ரொம்ப எரிச்சலாகவும் ரொம்ப வலி மிகுந்ததாகவும் இருக்குது. இப்போவாது பரவாயில்ல. ஆனால் கடந்த காலங்களில் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சண்டைகள், வீட்டுக்கு வீடு ஒருத்தர் வந்து இந்த வேல்கம்பையும் வெட்டர்வாளையும் தூக்கிட்டு ஓடணும். வீட்டுக்கு வீடு ஒரு ஆம்பளை போயிடணும். வீட்டில் ஆம்பளைங்கள்லாம் வந்து வெட்டர்வா, வேல்கம்பு, அந்நிய நாட்டுக்காரங்க படையெடுத்து வந்துடுவாங்க. அப்போ வந்து உலகம் இப்போவாது இராணுவ வீரர்கள்னு ஒரு கூட்டம் தனியாக இருக்காங்க, விருப்பப்பட்டவங்க தான் இராணுவ வீரர்களாக இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளுமே அந்நிய நாட்டினரோடு சண்டை போடணும். அந்நிய நாட்டினர் வந்து படையெடுக்க வந்துடுவாங்க.
அருவா, கத்தி, வேல்கம்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு சண்டை போட போயிடுவாங்க. சண்டை போட்டு யார் உயிரோட திரும்ப வரா, யார் கை கால் வெட்டுப்பட்டு குற்றுயிரும் கொலையுரமாக கிடக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. திரும்பி வந்தால் தான் உண்டு. அப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை கடந்த காலங்களில் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எவ்வளோ வெறுப்பாக இருந்திருக்கும். என்னடா இது மனுஷ வாழ்க்கை. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம், கடந்த கால வாழ்க்கை, இந்த உலக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்க்கை மக்களுக்கு பயங்கர வெறுப்பு. இதை அழிச்சிடணும், ஒரு அமைதியாக வாழணும், நிம்மதியாக வாழணும், மரண பயம் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஆசை, அன்பு, பாசம், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும், ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு மட்டும் கிடையாது. இந்த உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சி இந்த மனித வாழ்க்கை நாசமாக போச்சோ அதிலிருந்து, உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்து இன்றைய வரைக்கும் ஒரு 3000 வருஷமாக இந்த மனுஷங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அல்லது லட்ச வருஷங்களாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்போ மனமனு நோய் ஏற்பட்டு நாம் மனித உயிராக மாற தொடங்கினோமோ, பரிணாம வளர்ச்சி இன்றைக்கி நம்ம நிறைவு பெற்றாச்சு. பரிணாம வளர்ச்சி இப்போ தான் நம்ம நிறைவு பெறுகிறது. அது என்னிடம் நிறைவு பெறுகிறது. மனித நிலையில் முழுமையடைந்ததால் அது என்னிடம் நிறைவு பெறுகிறது. அப்படி இருக்கும்போது அப்போவே இருந்து நமக்கு இந்த ஏக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்றைக்கு நாம் மனுஷங்களாக முழுமையடைந்து நாம் நிம்மதியாக வாழ்வோம், அமைதியாக வாழ்வோம் அப்படிங்கிற ஏக்கம் அன்னையிலேருந்து நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த ஏக்கம் இன்னை வரைக்கும், அந்த கோபம், எப்படா நம்ம நிம்மதியாக வாழ்வோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஏக்கம் இன்றைக்கி உச்சகட்டமாக இருக்குது. இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா போர்கள் நடக்குது, இங்கே பார்த்தா மக்கள் எங்கேயுமே மகிழ்ச்சியாக வாழ முடியல. வேலைங்கிற பேரில் நம்மளை கொத்தடிமை போல் வேலை வாங்குகிறாங்க. ஒரு தூங்குறதுக்கு நேரம் இல்லை, மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இப்படி தனிமைப்படுத்தி நம்மளை சித்திரவதைப்படுத்துகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இதுக்கு காரணமான இந்த இயந்திர அறிவியல் உலகம் நாசமாக போகணும், அழியணும் அப்படின்ற ஆசை எல்லா மக்களுக்குமே இருக்குது. இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது ஒரு கோபம் மக்களுக்கு இருக்குது. அதனால தான் அழிவை எங்கே பார்த்தாலும் விரும்புகிறாங்க. இந்த நகரங்களை அழிக்கிறது, கட்டிடங்களை குண்டு போட்டு அழிக்கிறாங்க. போர் நடக்குது, அங்கே போர் நடக்குது, உக்ரைனில் நடக்குது, பாலஸ்தீனத்தில், காசாவில், இஸ்ரேலில் நடக்குது போர், இலங்கையில் நடக்குது. இந்த போர் எங்கே நடந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த உலகத்தை அழிக்கிற நடவடிக்கை எந்த காரணத்தை, அதில் நியாயம் இருக்கா, அநியாயம் இருக்கா? அநியாயம் இருந்தால் ஒரு கோபம் வரும் கண்டிப்பாக. ஒரு நியாயமான ஒரு அழிவுங்கிறது அது எப்போ வரும் அப்படின்னா இனிமேல் தான் வரும். 2040 அப்புறம் தான் ஒரு நியாயமாகவே இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகும். அதுதான் நியாயமான அழிவு. அநியாயமாக அழிஞ்சால் கூட அதை வரவேற்கிறாங்க. அதில் ஒரு அநியாயமாக குண்டு போட்டு அழிக்கிறாங்க அப்படின்னா, போரின் காரணமாக குண்டு போட்டு அழிக்கிறாங்க அப்படின்னா அதையும் மக்கள் வரவேற்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்தால் மகிழ்ச்சி. அழிகிற மாதிரி கற்பனை செய்தால், அதை சினிமாவில் காட்டினால் கூட சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2012 ஒரு இங்கிலீஷ் படம், அப்படியே சுனாமி அப்படி. அப்போது மனுஷங்களுக்கு அந்த மனுஷங்களுடைய உள்ளுணர்வு அதை தான் அந்த கலைஞர்கள் காட்டுறாங்க. கவலைப்படாதீங்க, இந்த உலகத்தை அழிஞ்சால் இப்படி தான் இருக்கும். அதை பார்த்து மக்கள் பிரமிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, கவலைப்படலை. அதுமாதிரி அழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் அழியணும் அப்படின்ட்டு எல்லாருமே விரும்புகிறாங்க. அப்போது நான் அந்த விருப்பத்தை அப்போ எல்லாருமே விரும்புகிறதுனால தான் அந்த 2040 அது நடக்குது. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு, 800 கோடி பேருக்குள்ளுக்கும் அந்த ஆசை இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதை தான் அவங்க சினிமாவில் பார்க்குறாங்க, வரவேற்கிறாங்க. சினிமாவில் அதை பார்க்கும்போது வரவேற்கிறாங்க. அப்புறம் ஒரு நிஜத்தில் போர் நடந்தால் வரவேற்கிறாங்க. அப்புறம் விபத்தினால் இந்த உலகத்தை உருவாக்குன இந்த மனுஷங்களும் அழியணும்னு நினைக்கிறாங்க. மனுஷங்க அழியணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க தானே இந்த உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, உலகத்தை பாதுகாத்துக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகை நமக்கு கோபத்தையும் ஏமாற்றத்தையும் ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையும் தருகிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியணும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை இந்த மக்கள் தானே உருவாக்கிட்டு இருக்காங்க, இந்த மனுஷங்க தானே உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மனுஷங்களும் சாவணும். இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம், கெட்ட உலகத்தை உருவாக்கி நம்மளை சித்திரவதை செய்கிற இந்த மனுஷங்களும் சாவணும். அப்போது நோயினால் மக்கள் சாகுறாங்கன்னா இந்த மனுஷங்களோட சாபந்தான் அது. மனுஷங்களோட சாபந்தான் விபத்துகளால் 10 லட்சம் பேர் சாகுறாங்க வருஷத்துக்கு. மனுஷங்களோட சாபந்தான் நோயினால் கோடிக்கணக்கானவர் வருஷம் முழுக்க செத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனுஷங்களோட ஆசை. இந்த மாதிரி இந்த உலகம் அழியணும், இந்த மனுஷங்க சாவணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது அந்த ஆசை தான், அந்த ஏக்கம் தான் எதிர்காலத்தில் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழகுது. இப்போ இதை இளைய தலைமுறையினர் பார்க்குறாங்க. இளைய தலைமுறையினர் பார்க்கும்போது, ஓஹோ,
பெரியவங்களோட ஆசை எதுவாக இருக்குன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியணும், அதுதான் பெரியவங்களோட ஆசையாக இருக்குது. ஒரு பையன் பார்க்குறான், தனது அப்பாவோட ஆசை என்ன, தனது அம்மாவோட ஆசை என்ன. பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, தன்னை அடிமைப்படுத்துகிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியணும்னு தான் நினைப்பாங்க. தன்னை அடிமையாக நினைக்கிற, அடிமையாக வாழ வைக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியணும் தானே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் நினைப்பாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்குற இந்த இளைய தலைமுறை நினைக்கிறாங்க, ஆண்களும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆண்கள் கொத்தடிமைகளாக வேலை பார்த்துட்ருக்காங்க, பணம் சம்பாதிக்கிற ஒரு கொத்தடிமைகளாக வேலை பார்த்துட்ருக்காங்க, பெண்களும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்குற இளைய தலைமுறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெரியவங்களோட ஆசை, அப்பாவோட ஆசை, அம்மாவோட ஆசை என்னவாக இருக்குது, அவங்களுடைய கோபம் என்னவாக இருக்குது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதுதான் அவர்களுடைய கோபமாக இருக்கிறது. அப்படின்னா அதை நாம் நிறைவேற்றணும். அப்போ இளைய தலைமுறையினர் எப்படி தன்னுடைய லட்சியத்தை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, பெரியவங்களுடைய இயலாமை, பெரியவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அதை நிறைவேற்றுறது தான் சிறியவர்களுடைய வேலை, இளைய தலைமுறையினுடைய வேலை. இப்போ பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த இயந்திர அறிவியலும் நாசமாக போகணும், அழியணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒட்டுமொத்தமாக அந்த பூமியை அழிஞ்சிடணும்னு நினைக்கல, இந்த கட்டமைப்பு அழிய வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்கிற அந்த கட்டமைப்பு, அந்த சிந்தனை, அது அழியணும். ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், வாழ்வில் நிம்மதி ஏற்பட வேண்டும், அமைதி, மகிழ்ச்சி, பாதுகாப்பு, ஆரோக்கியம் எல்லாம் ஏற்படணும், நோய்கள் ஒழிய வேண்டும். அப்போ இதை இளைய தலைமுறையினர் கவனிச்சுட்டு அப்போ அதை நிறைவேற்றுறதுக்கு அப்போ இளைய தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2040 அப்புறம்லாம் இந்த இனிமேல் படிப்படியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இளைய தலைமுறையினர் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அதான் சரியான ஒத்துழைப்பு. அதான் சரியான ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பதற்கான ஒத்துழையாமை இயக்கம். அதுதான் என்னது, படிக்கிறது தான், படிக்காமல் இருக்கிறது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கு நாம் ஒத்துழைக்கக்கூடாது. இதற்கு சரியான எதிர்ப்பு, சரியான போராட்டம் எதுனா, நீ படிக்காத, படித்தாதான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்க முடியும். நீ படிக்காத, புத்தகத்தை படிக்காத, ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்காத, ஒழுங்காக படித்தேன்னா நீ ஒழுங்காக படித்து தொடர்ந்து என்ன பண்ண போகிற, நாளைக்கு ஒரு தொழில் பண்ணி இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை தான் நீ பாதுகாக்க போகிற. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பெரியவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது, ஒரு மாற்றம் வர வேண்டும், இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய வேண்டும், நம்மை கொத்தடிமைகளாக மாற்றுகிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய வேண்டும். இப்போ இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு, மனுஷங்க உருவாக்கின இயந்திரங்கள், அப்புறம் அந்த மனுஷங்கள்லாம் இப்போ கொத்தடிமை ஆகிட்டாங்க. அது மாதிரி அப்போது அந்த மாற்றம் ஏற்பட அதை இளைய தலைமுறையினர் கவனித்து என்ன பண்ணுறாங்க, பெரியவர்களுடைய ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யணும். பெரியவர்களிடமிருந்து பாராட்டுகளை, பெரியவர்களுக்கு ஒரு அமைதியை தர வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், பாதுகாப்பை தர வேண்டும். அதற்கு என்ன பண்ணோம், இனிமேல் வர காலங்களில் சண்டை போடக்கூடாது, அமைதியாக வாழணும். பெரியவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது, ஒரு ஆரோக்கியமான உடம்பு, நோய்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடம்பு, அதுதான் பெரியவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்போ அதை சின்ன பசங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஒரு இளைய தலைமுறையினர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆரோக்கியமாக நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போவதற்கு என்ன பண்ணணும், ஒழுங்காக படிக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்தணும். அப்படி பண்ணிட்டாலே போதும், இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதாவது மகிழ்ச்சியாக வாழ்கிறதுனா என்னது, காதல், நட்பு, இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டாலே குடும்பம், குழந்தைகள், முதியவர்கள், பெரியவங்க, அப்பா, தாத்தா, பாட்டி, இப்படி குடும்பம், கூட்டு குடும்பம், இப்படி நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டாலே இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். ஏன்னா நீ காதல், நட்பு, இப்படி நீ சந்தோஷமாக இருக்கிறன்னு வச்சுக்க, கண்டிப்பாக நீ ஒரு விஞ்ஞானியாவோ ஒரு டாக்டராகவோ இருக்க முடியாது. ஒரு டாக்டருக்கெலாம் ஒரு காதலிப்பதற்கு நேரம் கிடைக்காது, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதற்கு இன்றைக்கி நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி, ஏன்னா ஒரு அன்னைய காலத்துலேயாவது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிற, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு டாக்டருக்கு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறதுக்கு நேரம் இருந்தது. ஏன்னா அன்றைக்கெலாம் டிவி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, அப்படி இருந்தது. அப்போது வெறும் டாக்டர் அன்றைக்கி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு கடந்த காலங்களில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு டாக்டரோட வேலை என்ன, மருத்துவம் செய்கிறது, அப்புறம் வீட்டுக்கு வருவார், அவ்வளோதான், புத்தகம் படிப்பார், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புத்தகம் படிக்கணும், மொபைல் ஃபோன் பார்க்கணும், டிவி பார்க்கணும், இது அப்புறம் ஒரு மருத்துவத்தை பார்க்கணும், அப்புறம் ஒரு விஞ்ஞானி, அந்த மாதிரி தான். அது மாதிரி இன்றைக்கி விஞ்ஞானிகளுக்கு நேரமே இல்லை. அதாவது இன்றைக்கி குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறாரு, காதலிக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காருன்னா அவர் எப்படி விஞ்ஞானி ஆக முடியும்? விஞ்ஞானியாக இருக்கணும்னா நீ எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி ஆகணும்.
நீ காதலிக்கக்கூடாது, காதலிப்பதற்கு நேரம் செலவழிக்கக்கூடாது, இப்போ குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் படிப்பு ஆராய்ச்சின்னு இருந்தால் தான் உனக்கு நீ ஒரு விஞ்ஞானி ஆக முடியும். மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் கண்டிப்பாக ஒரு விஞ்ஞானியாவோ இல்லை ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ அல்லது பெரிய சட்ட வல்லுநராகவோ பெரிய நீதிபதியாகவோ இருக்க முடியாது. நேரம் கிடைக்காது அந்தளவுக்கு. அப்போ நீங்கள் இனிமேல் வர்ற பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் பிறக்கக்கூடிய பசங்க நல்லா காதலிப்பாங்க, காதலனோடு மணிக்கணக்காக நேரத்தை செலவழிப்பாங்க. இளமை காலத்தை அனுபவிக்கணுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்க, நல்ல காதல் நட்பு, நண்பர்களோடு நேரம் செலவழிப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. அந்த மாதிரி விளையாட்டு, நல்ல ஆடல் பாடல் விளையாட்டு, இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். இப்படி வாழ்கிறவங்க எப்படி ஒரு விஞ்ஞானி ஆக முடியும், எப்படி ஒரு இன்ஜினியர் ஆக முடியும், எப்படி ஒரு டாக்டர் ஆக முடியும்? இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், பெரிய பெரிய லட்சியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா உடனே டியூஷனுக்கு டியூஷன் அடுத்து உடனே 2-3 கிளாஸ் டியூஷன், இரவு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் அவங்களுக்கு படிப்பு தான். அப்போ தான் அவங்க இப்போ டக்குன்னு ஒரு இன்ஜினியர் ஆக முடியும், நீட்டில் பாஸ் பண்ண முடியும், டாக்டர் ஆக முடியும், அந்த மாதிரி அல்லது விஞ்ஞானி ஆக முடியும், அந்த மாதிரி இன்றைக்கி மகிழ்ச்சியாக அதனால் இனிமேல் மகிழ்ச்சியை தியாகம் செய்தால்தான் நீங்கள் ஒரு லட்சியவாதியாகவே மாற முடியும். அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டாலே இந்த இயந்திர அறிவியலெல்லாம் செயலிழந்துடும். இப்போ பெரியவங்களோட ஆசை என்னதுன்னா, பெரியவங்களோட ஏக்கம் என்னது, இளைய தலைமுறையினர் இருக்காங்களா, அவங்க பெரியவங்களை கவனிக்கிறாங்க. பெரியவங்களோட ஆசை என்ன, பெரியவங்களோட ஏக்கம் என்ன? பெரியவர்களுடைய ஏக்கம் என்னவாக இருக்குன்னா, மகிழ்ச்சியாக வாழ முடியலையே, நிம்மதியாக வாழ முடியலையே, ஆரோக்கியமாக வாழ முடியலையே, அதுதான் அவங்களுடைய ஏக்கம். அப்போ அதை வாழ்ந்துட்டாலே பெரியவங்க சின்ன பசங்களை பார்த்து வியந்து பார்ப்பாங்க. என்னடா நம்மளால் முடியாத விஷயத்தை இவங்க சாதிக்கிறாங்களே. இந்த சின்ன வயசில் உள்ள அந்த ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் அவங்கள பார்க்கும்போது, இளைய தலைமுறையினரை பார்க்கும்போது பெரியவங்கெல்லாம் நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியல. ஆனால் இந்த பசங்க பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் பாட்டம் விளையாட்டு சந்தோஷமாக இருக்காங்களே. அப்போ இதைத்தான் சின்ன பசங்க இனிமேல் செய்வாங்க. இளைய தலைமுறையினர் இனிமேல் அதைத்தான் அவங்க செய்ய போகிறாங்க. பெரியவர்களிடம் பாராட்டை பெறணும் அப்படின்னா விஞ்ஞானி ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது அதான் பண்ணியாச்சே. அதான் கடந்த காலங்களில் ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க, பெரியவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க செய்யாத விஷயம் எதுன்னா, செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னென்னா மகிழ்ச்சியாக வாழ்வது, ஒரு நோய் இல்லாமல் வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, பாதுகாப்பாக வாழ்வது. அப்போ அதுக்கு என்ன பண்ணால் நண்பர்கள், காதல், ஆடல் பாடல் விளையாட்டு, இந்த மாதிரி ஜாலியாக வாழ்கிறது மூலமாக பெரியவர்களுடைய ஏக்கத்தையும் ஆசையும் சிறியவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். அப்போ இப்படி ஆடல் பாடல் காதல் நட்புன்னு இருந்துட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். ஏன்னா நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் பெரிய கடுமையாக உழைக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், நண்பர்களை தியாகம் பண்ணணும், நட்பு அதெல்லாம் தியாகம் பண்ணணும், காதலை தியாகம் பண்ணணும், குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணணும், தினம் மகிழ்ச்சியாலாம் இருக்கவே முடியாது, சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆராய்ச்சி, எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி அப்படின்னு இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க முடியும். அப்போ இனிமே வர பசங்க பெரியவர்களுடைய ஆசையும் ஏக்கத்தையும் பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக ஆரோக்கியமாக வாழ பார்ப்பாங்க, உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள பார்ப்பாங்க, உடலை உறுதியாக அழகாக வச்சுக்க பார்ப்பாங்க. அப்போது அழகாக வச்சுக்கிறேன்னா எதுக்கு, நல்ல உடம்பை ஃபிட்டாக மாற்றிட்டு போய் ஆராய்ச்சியாக பண்ணிகிட்ருப்பாங்க. எந்த ஆராய்ச்சியாளராவது உடம்பு 6 பேக் வச்சுருக்காங்களா பாருங்கள். ஒரு டாக்டரோ சரி, மருத்துவர், விஞ்ஞானியோ சரி, எந்த ஒரு துறையில் ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, அவங்க அரசியல் துறையாக இருக்கலாம், எந்த ஒரு துறையில் ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, அவங்க ஃபிட்டாகவே இருக்க மாட்டாங்க. அப்போ ஃபிட்டாக இருக்கிறவங்க ஆராய்ச்சியிலலாம் ஈடுபட மாட்டாங்க. ஃபிட்டாக இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. அவங்கள யாரும் சும்மா இருக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு பெண் ஃபிட்டாக இருக்கான்னா அவளுக்கு நிறைய ஆண் ரசிகர்கள் வந்துடுவாங்க. ஒரு ஆண் ஃபிட்டாக இருக்கான், நல்ல ஒரு 6 பேக் வச்சுருக்கான்னா அவளுக்கு நிறைய பெண்கள் அவனை சூழாரு. அப்போ அவனால் ஒரு ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த முடியாது. ஒரு விஞ்ஞானி 6 பேக் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட முடியும்? ஏன்னா அவருக்கு நிறைய பெண்கள் ரசிகைகளாக மாறிடுவாங்க. மாதிரி நிறைய காதல் தொல்லைகள் அதிகமாகிடும். அவரால் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. அப்போ ஒரு மருத்துவர் 6 பேக் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரால் எப்படி மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட முடியும்? மருத்துவ பணியை எப்படி செய்ய முடியும்? ஏன்னா பெண்கள்லாம் விட மாட்டாங்க. ஒரு ஆண் 6 பேக் வச்சுருக்கான்னா அவர் மருத்துவராக இருக்கான்னா அவர் எப்படி மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட முடியும்? பெண்கள் விட மாட்டாங்க.
பெண்கள் எப்பவும் சூழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த ஆராய்ச்சியை விட்டுட்டு பெண்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவார். பெண்களோடு நேரம் செலவழிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவார். அது மாதிரி ஒரு பெண் நல்லா ஃபிட்டாக இருக்கா அப்படின்னா, ஒரு மாடலிங் பண்ணுற பொண்ணு மாதிரி இருக்கா, அவள் மருத்துவராக இருக்கா அப்படின்னா எப்படி மருத்துவராக இருக்க முடியாது. ஆண்களிடம் அவளுக்கு நிறைய வரவேற்பு இருக்கும். அவன் ஆண்களோடு நேரம் செலவழிக்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது அதுக்காக உடனே அவன் மோசமான பொண்ணாக மாறிடுவா அப்படி நான் சொல்லலை. ஒரு காதல், அந்த காதல் அவளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும். காதலுக்கான டிமாண்ட், என்ன காதலி, நான் ஒன்றை காதலிக்கிறேன் அப்படின்னு நிறைய காதலர்கள், அதில் யாரையா ஒருத்தனை காதலிச்சுக்கிட்டு அவள் போயிடுவாள். ஒரு குடும்பம், குழந்தைகள் அப்படின்ட்டு அவள் போயிடுவாள். அந்த மாதிரி ஒரு உடம்பு உறுதியாயிட்டாலே அவங்க வாழ்க்கை முறையே மாறிடும். உடம்பு அழகாக மாறிட்டாலே ஒரு வாழ்க்கை. அப்போ நீ ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு விஞ்ஞானியாக இருக்கணும், ஒரு டாக்டரை ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு இன்ஜினியரை ஆராய்ச்சி பண்ணணும். அதில் நீ எந்த ஒரு துறையில் ஆராய்ச்சி பண்ணணுன்னாலே உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது, உன் உடம்பு அழகாக இருக்கக்கூடாது. 6 பேக்லாம் இருந்ததுன்னா உன்னால் ஆராய்ச்சியே பண்ண முடியாது, பண்ண விட மாட்டாங்க. நிறைய தொல்லைகள் வந்துடும், அன்பு தொல்லைகள் வந்துடும், காதல் தொல்லைகள் அதிகமாகிடும். அப்புறம் அந்த மாதிரி ஆகிடுமா. அப்போ அதனால் இந்த ஆராய்ச்சிகளாக எது தேவை அப்படின்னா, நீ நோயோடு இருக்கணும். நீ ஒரு மருத்துவராக இருக்கணுமா, நீ நோயோடு இருந்தால் உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. நீ அழகு இல்லாமல் இருந்தால், உடம்புல உறுதி இல்லாமல் இருந்தால் உன்னை யாருமே தொல்லை பண்ண மாட்டாங்க. நீ ஒரு விஞ்ஞானியாக இருக்கணும்னா உன் உடம்புல ஆரோக்கியம் இருக்கக்கூடாது, அழகு இருக்கக்கூடாது. அப்போ தான் உன்னை யாருமே தொல்லை பண்ண மாட்டாங்க. நீ நிம்மதியாக ஆராய்ச்சி பண்ணலாம். அதே நேரத்தில் நீ அழகாகிட்ட, உன் உடம்புல உறுதி, கட்டுக்கோப்பான ஒரு உடம்பு வந்துருச்சுன்னா உன்னால் ஆராய்ச்சி பண்ண முடியாது, பண்ண விட மாட்டாங்க. ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ கட்டுக்கோப்பாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, 6 பேக் வச்சுருக்காங்க, அவங்களால ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட முடியாது, ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட முடியாது, விட மாட்டாங்க. காதல் தொல்லைகள் அதிகமாகிடும். அப்போது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அழகு ஆரோக்கியம் தேவை. அழகு ஆரோக்கியம் இருந்துட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் வாழ்வீங்க. அழகு ஆரோக்கியம் இல்லாதவங்க தான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். இந்த ஆராய்ச்சி செய்கிறவங்க யாருன்னா, வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவங்க தான் எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவங்களில் அனுபவிக்க முடியாதவர்கள். இதுவரையில் உலகம் முழுக்க அந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறதுங்கிற அந்த உண்மை மக்களுக்கு பெரும்பாலும் தெரியலை. அப்போ அது பற்றின ஆராய்ச்சியில் மக்கள் ஈடுபடுறாங்க. மக்களில் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டு அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க, இப்படி தான்ப்பா வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. வாழ்க்கையை அனுபவிக்கிறங்கிறது வேறு, ஆராய்வது என்பது வேறு. ஆராய்வது எதற்கு ஆராய்கிறாங்க, எப்படி வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும் என்பது பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு சொல்கிறாங்க. அதன்படி மக்கள் வாழ்கிறார்கள். எப்படி வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி அதை கேட்டு அதன்படி வாழ்கிறார்கள். அதனால் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு வாழ தெரியல, நமக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரியவில்லை. மனுஷங்களுக்கு நாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று நம்ம ஒரு இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி இங்கு மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் ஒரு கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பதை இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு சொல்கிறாங்க. அதனால் ஆராய்ச்சியாளர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அவர்களுக்கு அந்த ஆராய்ச்சி தான் மகிழ்ச்சியை தருகிறது. அந்த ஆராய்ச்சியை விட்டுட்டா இங்கே ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் யாராக இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்களால ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன போன்றவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சியை இப்போ நான் ஆராய்ச்சி தான் என்னால் பண்ண முடியும். மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை, வாய்ப்பு இல்லை, அந்த சூழ்நிலைகள் இல்லை. அப்படி என்னை போன்றவர்களுக்கு அப்படி தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது சொல்கிறோம், இதுதான் இப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழணுன்னாலே 2040க்கு அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்கிறோம். அது வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தையும் கவலையும் மனசுக்குள்ளே வச்சுருங்க. நமக்கு பின் வருகிற அந்த இளைய தலைமுறையினர் இருக்காங்க, அவங்க மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அதனால் இதுதான் விதி, இதை மாற்ற முடியாது. இதுக்குள்ளே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கப்பா, அதுக்கான வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு ஆராய்ச்சியாளரா அப்படின்னா பார்த்தா, நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி செய்கிறேன். அதில் கிடைக்கிற உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன். மகிழ்ச்சியாக எல்லாரும் போல தான் நான் இருக்கிறேன். எல்லாரும் போலையும் கிரிக்கெட் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், சினிமா பார்க்குறேன்,
ஆனால் இது இதுலேயும் ஒரு கட்டுப்பாடாக என்னுடைய ஆராய்ச்சி எனக்கு முக்கியம். என்னுடைய ஆராய்ச்சிக்காக நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பார்க்குறேன். மகிழ்ச்சியாக வாழ்ந்து அதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு மக்களுக்கு அதற்கான உண்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆக மகிழ்ச்சியாக வாழ்வு எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறேன். இதுதான் சரியான ஆராய்ச்சி. அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் எதுக்காக இந்த டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய வேண்டும் என்கிற ஆசை மக்களுக்கு இருக்குது. அதை தான் எதன் வாயிலாக பெற்ற படத்தில் சினிமாவில் பார்த்தாலும் சந்தோஷப்படுறாங்க, நிஜத்தில் போர் நடந்தாலும் சந்தோஷப்படுறாங்க. காரணம் இந்த உலகம் அழிஞ்சிடாதா, அழிவை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்காங்க. அதுதான் 2040 நடக்க போகுது. அப்போது எல்லாருமே யூகிச்சிட்டாங்க இந்த உலகம் அழிய போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை பார்க்கும்போது போர் நடக்கும்போது வரவேற்பு, அதுக்கு ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க. சினிமாவில் பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க, அதை வரவேற்கிறாங்க மக்கள். அதனால் 2040 அதுதான் நடக்க போகுது. ஒட்டுமொத்த மனித இனத்தின் அந்த ஆசை என்பது 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகிறது.